சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு பண்ணார். அது ஹோல் செட்டு அன்னைக்கு பயங்கர கிளாப் செட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் எல்லாருமே. ஆமாம், ஏன்னா சாரை வச்சு நிறைய இதெல்லாம் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நான் பண்ண படமாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும். 360 டிகிரி ரிக்குன்னு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் ஒரு ட்ரெண்டு மாதிரி எனக்கு ஆகிடுச்சு. இப்போ எங்கே போனாலும் அந்த 360 டிகிரி அந்த 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 மூமெண்ட் எடுத்து கொடுங்க, அது நல்லா இருக்குது உங்களோட கம்போசிங்கில். ஒரு லென்த்தி பண்ண கோரியோகிராஃப் பண்ணால் மட்டும்தான் அது பண்ண முடியும். அது எல்லாருக்கும் பண்ண முடியுமானா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஆனால் அஜித் சாருக்கு பண்ணணும் போது அதுவும் நான் யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ டேரக்டர்கிட்ட கேட்டேன், நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கள், சார் வருவார், அவர் பார்த்துட்டு எஸ் சார் நோ சொன்னார், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றார். நாங்கள் 360 டிகிரி ரிக்கை போட்டு 32 செகண்ட்ஸுக்கு சிங்கிள் ஷாட் ஒரு 5 பேரை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் கம்போஸ் பண்ணிட்டோம். வந்து பார்த்தாரு, ஒரு 1 மோர் பார்க்கலாமான்னாரு. 1 மோர் பார்த்தோம். ரிக்கோட பார்க்கலாமான்னாரு. ரிக்கு சுற்றிட்டு ஒரு 1 மோர் பார்த்தாரு. பார்த்து டைமிங் ஏதாவது மிஸ் ஆனால் என்ன மாஸ்டர், திருப்பி 1 மோர் தான் போகணுமானாரு. இல்லை சார் வேணால் கட்டு வேணால் போகல. இல்லை மாஸ்டர், இது இந்த ஷார்ட்டோட பியூட்டியே நான் ஸ்டாப்பாக சுற்றிட்டு இருக்க தானேன்னாரு. ஆமாம் சார்ண்ணே. சார் ட்ரை பண்ணுறேன்னாரு. நீங்கள் அந்த ஷார்ட் பாருங்கள், நாங்கள் ரேம் பண்ணி இப்போ ஒரு 17 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 17 செகண்ட்ஸு நம்ம கவுண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ நிற்காமல் ஒரு விஷயம் பண்ணுவார். அது வந்து அவர் சாருக்கு புதுசாக இருக்கும், சாரோட ரசிகர்களுக்கு புதுசாக இருக்கும். 13 டேக், 3ஆவது டேக்லேயே வந்து ஒரு ஃபைட்